ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கு 11th தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா தான் நான் எஃபர்ட் போட்டு போடக்கூடிய இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டுருங்க அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையாவது டெலிகிராம் சேனல்லையாவது ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ரெண்டோடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு 11th தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா இயல் 3 சரியா, முதல் 3 இயல் வந்து உங்களுக்கு இந்த போர்ஷனில் இருக்குதுப்பா, குவார்டர்லி போர்ஷனில். ஸோ இந்த 3 இயல்லையும் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் உள்ள முக்கியமான வினாக்கள், அப்புறம் உரைநடை பகுதி, செய்யுள் பகுதி, துணைப்பாட பகுதி, இப்படி எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய முக்கியமான குறுவினா, சிறுவினா, நெடுவினா, இதில் வந்து முக்கியமான கேள்விகள் என்னென்ன 2 மார்க்கு, 4 மார்க்கு, 6 மார்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொழியை ஆள்வோம் பகுதியில் ஒரு சில கேள்விகள் இருக்கும். அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம், அதுக்கப்புறம் இந்த கலை சொற்கள், அப்புறம் வந்து நம்ம மனப்பாட பகுதியில் கேட்கக்கூடிய கேள்விகள், இதெல்லாம் வந்து மொத்தமாக நமக்கு என்னென்னலாம் முக்கியமானதுன்றதை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு கொஷினை கூட ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த குவார்டர்லி எக்ஸாமில் அவுட் ஆஃப் 90க்கு 85 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட இதை கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் எல்லா டாபிக்ஸையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம குறுவினாக்கள் பார்ப்போம். குறுவினாக்கள் பாருங்க. பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? உயிரெழுத்து 12, திருக்குறள் 4 அடியார், இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துக்கள் அமைந்துள்ளன? நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகளில் நெஞ்சம் படரும், தொடை நயங்களை எடுத்தெழுதுக. தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. ஐங்குறு நூறு குறிப்பு வரைக. அலர்ந்து பகுபத உறுப்பிலக்கணம் தருக. 5 வேளாண்மை மந்திரங்கள் யாவை? மொழிக்கு முதலில் வரும் எழுத்துகள் எத்தனை? அவை யாவை? உயிரீறு மெய்யீறு விளக்குக. குற்றியலுகர புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தீயினால் சுட்டதை புண் என்றும் நாவினால் சுட்டதை வடு என்றும் வள்ளுவம் கூறுவது ஏன்? சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? பகுபத உறுப்பிலக்கணம் எத்தனை? அவை யாவை? காலம் காட்டும் இடைநிலைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. கோட்டை எனும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? காவடி சிந்து என்பது யாது? கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம் குறிப்பு வரைக. இந்த 18 கொஸ்டின்ஸ் வந்து குருவினால கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். அடுத்தது சிறுவினால பாருங்க. 4 மதிப்பெண் வினாக்கள்ல மொழி முதல் இறுதி எழுத்துகள் யாவை? ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியா என கூறுவதன் நயத்தை விளக்குக. சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு என்பதை விளக்குக. இவ்வையின் யாமெல்லாம் செவ்விதில் துண்ணில் தழைப்பதற்கு இடமில்லை, இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. வேதிக் கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? நும் கருத்தை எழுதுக. ஐங்குறு நூற்று பாடல் சுட்டும் திணை முதற்பொருள் கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக. தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்டவடு இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. புகழுக்குரிய பண்புகளாக நீவிற்கருதுவன யாவை? புகழின் பெருமையை பொதுமறை வழி நின்று கூறுக. தமிழ் பண்பாட்டின் ஓர் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்களுக்கும் மலைக்கும் உள்ள தொடர்பிற்கு எடுத்துக்காட்டு தருக. கழுகுமலை தலத்தின் சிறப்பு இயல்புகளை காவடி சிந்து கொண்டு விளக்குக. சரியா? அந்த 13 சிறுவினாக்கள் முக்கியமானது. அடுத்ததா நெடுவினால பாருங்க. 6 மதிப்பெண் வினாக்கள்ல நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க.
சிம்பொனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்தெழுதுக. யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவிர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புரவறிதல் அதிகாரம் வழி நிறுவுக. காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல் இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க. வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. 8 நெடுவினா. சரியா? 8 நெடுவினாவை படிச்சீங்கன்னா 3 நெடுவினாவே நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இப்ப இது போக மற்ற டாபிக்ஸ்ல என்னென்னலாம் முக்கியமானதுன்னு பார்த்துருவோம். கலை சொற்கள் மொத்தம் இந்த 3 இயல்லையும் இருக்கக்கூடிய கலை சொற்கள் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கலை சொற்கள்லாம் இருக்குது. மொத்தம் நமக்கு ஒரு 21 கலை சொற்கள் இருக்குது. கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா பண்பாட்டு கூறுகள். ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது இயற்கை வேளாண்மை. கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்றது வேதி உரங்கள். ஷெல் சீட்ஸ்ன்றது ஒட்டு விதை. ஃபார்ம்யார்ட் மேன்யூர்ன்றது தொழு உரம். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டு பொருள். ரூட் நோட்ஸ் வேர் முடிச்சுகள். வீவர் பேர்ட் தூக்கணாங்குருவி. ஹார்வெஸ்டிங் அறுவடை. ஏஸ்தட்டிக்ஸ் அழகியல். புக் ரிவ்யூ புத்தக மதிப்புரை. ஜேர்னலிஸ்ட் இதழாளர். மைக்ரேஷன் புலம்பெயர்தல். ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர். பிலாசபர் மெய்யியலாளர். எத்னிக் குரூப் இனக்குழு. ப்ரிஃபிக்ஸ் முன்னொட்டு. எர்த் என்வாயர்மெண்ட் புவிச்சூழல். சஃபிக்ஸ் பின்னொட்டு. எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி வேர்ச்சொல் அகராதி. கல்ச்சரல் எலமெண்ட்ஸ் பண்பாட்டு கூறுகள். அடுத்ததா இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா அசைநிலை. ஆள் அப்படின்ற வார்த்தை அசைநிலை. கண்ணில அண்மை வெளிச்சொல். ஆடுகம் தன்மை பன்மை வினைமுற்று. கடிநகர் சாலத்தரும் உரிச்சொற்றொடர். உருட்டி தாவி வினையெச்சம். பின்னிய முளைத்த பெயரெச்சம். இளமுகம் நல்லூன் சிறுபுல் பேரழகு முன்னீர் நன்மன் பண்புத்தொகை. பூக்குலை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஆசிலா ஓவா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஏகுமின் ஏவல் பன்மை வினைமுற்று. பார்த்து பார்த்து நில் நில் உழுதுழுது நன்று நன்று அடுக்குத்தொடர். புழுக்களும் பூச்சியும் எண்ணுமை. தங்குதல் தொழிற்பெயர். மாதே விழி. பிரிந்தோர் வினையாளனையும் பெயர். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் ஒரு 6 வார்த்தை இருக்கு. அலர்ந்து முளைத்த ஏகுமின் விடுத்தினை வருகின்ற பிரிந்தோர். மனப்பாட பாடல்ல குறுந்தொகை முக்கியமானது. இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. திருக்குறள் பாடல்ல பாத்தீங்கன்னா பாடல் எண் 3, 4, 8, 13, 15, 19, 22. புணர்ச்சி விதி இந்த வார்த்தைகளுக்கு நல்லா பாத்துக்கிறங்க. உழுதுழுது பேரழகு கருவிழி பாசிலை சிறியன் பெருங்கல் புலனறிவு வில்லொடிந்தது வழியில்லை சிறைப்படம் திரைப்படம் ஞாயிற்றுச் செலவு திருப்புகழ் உயர்ந்தோங்கும் தண்டுடை. அப்புறம் தமிழாக்கத்துல ஒவ்வொரு எல்லையும் உங்களுக்கு ஒன்று இருக்கு. மொத்தம் 3. இலக்கிய நயம் பாராட்டுகள்ல இது ஒரு பாடல் மட்டும் இருக்குது. இது ஒன்று மட்டும் நல்லா தரவா பார்த்துக்கிறேங்க. சரியா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா உங்களால 85 மார்க்ஸ் மேல ஸ்கோர் பண்ண முடியும். நம்பிக்கையோட படிங்க. தேங்க்யூ.